ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனை முடியுமா முடியாதா? என்னதான் பேச்சுவார்த்தை நடக்குது? என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் இங்க நடக்க இருக்கு? அது மட்டும் இல்லாம பீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது போல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய பீஸுங்கிறது டெம்பரவரி தான், அதுவும் பார்ஷியலா தான் இருக்கா அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா சவுதியில பார்த்தீங்கன்னா மீட் பண்ண போறாங்க. இந்த டைம்ல உக்ரைன் என்ன பேச போறாங்க? இப்போ உக்ரைனுக்குள்ள பல பகுதிகளிலும் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அதுவும் கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சூறையாடிட்டு இருக்காங்க. ரஷ்யா பார்த்தீங்கன்னா பல பகுதிகளையும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாக்குள்ள நடக்கக்கூடிய தாக்குதல், இந்த கர்ஸ்க் பகுதி, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணி அவங்க கம்ப்ளீட்டா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த பார்ட்டுக்கு வரும். அந்த இடத்துல சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்ப இந்த சமயத்துல சீஸ் ஃபயர், பீஸ், நெகோசியேஷன் இது போல வார்த்தைகள்லாம் நம்ம கேட்கிறோம் இல்லையா? இவங்க எதைத்தான் பிளானா வச்சிருக்காங்க? என்ன மாதிரி ஒரு ப்ரொபோசல் ரஷ்யாவுக்கு வைக்கப்படும்? ரஷ்யா அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்ற டேர்ம்ஸ்ல இருக்கு. இந்த பிரச்சனையை இப்போதைக்கு முடிக்கிறதுக்கு யூரோப்பியன் யூனியன் தயாரா இருக்கிறாங்கன்னா இல்ல. அது மட்டும் இல்லாம ஆண்ட்ரி எமார்க் அவர்கள் சைனாக்கு போறாரு, அமெரிக்காவுக்கு போறாரு, எல்லா பக்கம் பேசிட்டு இருக்காங்க ஒரு டீம். இது போல வேலைகள்லாம் நடக்குது. இதே அமெரிக்கா பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. திரும்ப திரும்ப இந்த ஒப்பந்தம் தான் பாத்தீங்கன்னா பேசுபொருளா மாறிட்டே இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த ஒப்பந்தத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயம் தான் திரும்ப திரும்ப யோசிக்க வைக்குது. இப்ப இருக்கக்கூடிய உக்ரைனோட பகுதி அது கூட இதுக்கப்புறம், அதாவது ஃபியூச்சர்ல உக்ரைன் எக்ஸ்பேண்ட் ஆகுது, அந்த பகுதிகளில் இயற்கை வளங்கள் இருக்குனாலும் அமெரிக்காவுக்கு அதில் உரிமை இருக்கு அப்படிங்கிறது போல ஒரு விஷயம். ஸோ இது போல பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப யோசிக்க வைக்குது. ஸோ அப்போ இந்த பிரச்சனை முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்னதான் இவங்க ப்ரொபோசல் வைக்கலாம்? என்ன மாதிரியான பேச்சு இந்த சவுதி அரேபியாவில் வச்சு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு முடிவுகள் எட்டப்படும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? இது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து, என்னோட ஒரு யூகம் தான். இவர் நடக்கலாம், நடக்காமே இருக்கலாம். இவங்க இதை வச்சு வளர்ப்பிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு யோசனை எனக்கு வந்திருந்தது. ஸோ அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ சவுதியில ஒரு டீம், உக்ரைனோட டீம் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட பேச போறாங்க, அடுத்த ரஷ்யா வருவாங்க, ரஷ்யா அமெரிக்காவோட பேசுவாங்க. இது போல விஷயங்கள் நடக்குது. இப்போ சீஸ்ஃபயருங்கிறது ஃப்ரண்ட் லைனில் நடக்குமானா நடக்கவே நடக்காது. அது சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எப்போவுமே ஆக்டிவாக தான் இருக்கும். அது யாரும் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. அதாவது கெர்சன் பகுதியாக இருக்கட்டும், ஜாப்ரோசிஷியா பகுதியாக இருக்கும், டோனஸ்க்கு, லுஹான்ஸ்க்கு, இந்த பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா? உக்ரைனுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய சண்டையெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது யாரும் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் பார்ஷியல் சீஸ்ஃபயர் அப்படிங்கிற ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பார்ஷியல் சீஸ்ஃபயருங்கிறது வான்வெளி தாக்குதல், அப்புறம் கடல் வழி தாக்குதல். அதாவது உக்ரைன் பேபி ட்ரோன்களை யூஸ் பண்ணி இந்த கருங்கடலை தாக்குதல் பண்றாங்க, அது ஸ்டாப் பண்ணுவாங்க. ரெண்டாவது, உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரோன்களை பயன்படுத்தி தொலை தூரத்துல ரஷ்யாக்குள்ள பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்றதை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஆஃபரா உக்ரைன் ரஷ்யாவுக்கு வைக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ரஷ்யா ஒத்துக்குவாங்களான்னா மேபி ஒத்துக்கலாம். இதுக்கு கைமாறா ரஷ்யா உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளை தாக்குதல் பண்ணக்கூடாது, களத்துல தாக்குதல் பண்ணிக்கலாம். ஆனா களம் அல்லாத இந்த ஃப்ரண்ட் லைன் இல்லாத பகுதிகள் பின்னாடி இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பகுதிகளில் தாக்குதல் நடக்கக்கூடாது. ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய பேச்சா இருக்கலாம், இந்த சவுதியில் வச்சு பேச்சலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே அடிக்க மாட்டாங்க, ஆனால் ஃப்ரண்ட் லைனில் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது எப்படி உறுதி செய்கிறேன், எனக்கு ஏன் இப்படி தோணுது அப்படின்னா, இந்த 18லேருந்து 24 சொல்கிறாங்க இல்லையா? மொபைலைசேஷனோட பார்ட் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. ஸோ உக்ரைன் இதை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை, களத்தில் சண்டைங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. சரி, ஓகே. இப்போ இதை ரஷ்யா ஒத்துக்கிறாங்கன்னா இப்போ இந்த சீஸ் ஃபயர் மேலே நம்பிக்கை வரல இல்லையா? ரஷ்யாவுக்கு நம்பிக்கை இருக்காது, மேற்குலக நாடுகளுக்கு நம்பிக்கை இருக்காது. ஒருவேளை உள்ள வந்ததுக்கப்புறம் சண்டை பெருசாக மாறி மாறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதே உள்ள என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? ஸோ இதுக்கு தான் நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியன்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா? இதுக்கு தான் பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸை உக்ரைனுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இதுக்கு ரஷ்யா ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஸோ இதுக்கான ஆல்டர்னேட் பிளான் தான் இந்த ஆண்ட்ரி எமார்க் அவர்கள் சைனா இது போல நாடுகளுக்கெல்லாம் பேசிட்டு இருக்காரு இல்லையா? மேபி சைனாவோட ட்ரூப்ஸ் இதுக்கு மேலே உக்ரைனுக்குள்ள பீஸ் கீப்பிங்க்கு இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த ஃப்ரண்ட் லைனுங்கிறது பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்பட்ட ஒரு லைன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லைன் வர வரைக்கும் ரஷ்யா பார்த்தீங்கன்னா சண்டை பிடிக்க தான் செய்ய போறாங்க உக்ரைனுக்குள்ள. ஸோ அது வரைக்கும் இல்லாதது இவங்க டெம்பரவரியா ஒரு லைன் மார்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பகுதிகளுக்குள்ள எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் இப்போதைக்கு யூரோப்பியன் யூனியன், அமெரிக்கா இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே ஃபேக்ட்ரிஸை கட்டமைச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதோட தோணுது. நடக்குதா என்ன ஏதுங்க தெரியல. அதாவது பார்ஷியல் சீஸ்ஃபயராக இருக்க போகுது. இப்போதைக்கு பேசுறது பார்ஷியல் சீஸ்ஃபயர் மட்டுமா தான் இருக்கும். போருங்கிறது நிற்க போகிறது கிடையாது, அந்த மிலிட்ரி ஆப்ரேஷனுங்கிறது நிற்க போகிறது கிடையாது.
இரு நாடுகளுக்குள்ளேயும் டீப்பாக தாக்குதல் பண்ணுறது மட்டும்தான் ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு யூகமாக இருக்குது. இந்த ஆஃபரை மேபி ட்ரம்ப் அவர்கள் இங்கே பேசி ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆஃபரை ரஷ்யா கிட்ட வைக்கலாம். ரஷ்யா அந்த ஆஃபரை பார்த்துட்டு மேபி அதை கன்சிடர் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாமையும் போகலாம். ஏன்னா இருதரப்புலையும் ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக கூட இருக்கலாம். இதுக்கு ரஷ்யாவுக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் வேணும் இல்லையா? அதுக்கு என்ன மேற்குலக நாடுகள் தரலாம் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா இந்த சாங்ஷன் ரிலீஃப். நீங்கள் இந்த சாங்ஷன்லாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் நாங்கள் விட்டுறோம், சாங்ஷன்லாம் வேணாம், நீங்கள் எல்லாம் பண்ணிக்கோங்க, எல்லாம் செஞ்சுக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் எதுவும் வரமாட்டோம், களத்தில் மட்டும் சண்டை பிடிச்சிக்கலாம், உக்ரைன் என்னைக்கு அவங்க சண்டையை முடிச்சுட்டு வேணாம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்களோ அது வரைக்கும் சண்டை நடக்கட்டும் அப்படிங்கிற சொல்லுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ உக்ரைன் கிட்ட ஆளுங்க இல்லைங்கிறாங்க, இதுக்கப்புறம் என்ன யூரோப்பியன் யூனியன்ல ஹெல்ப் பண்ணும், பெருமளவில் உதவி பண்ணும். ஏன்னா நெதர்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியனாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது போல விஷயங்கள், அது போல் ட்ரோன் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு தனியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க உக்ரைனுக்கு. ஸோ இது போல் பல நாடுகளும் உக்ரைனில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, உக்ரைன்லேயே ஃபேக்ட்ரி கட்ட போகிறாங்க, ஆயுதங்கள் தயாரிக்க போகிறாங்க. உக்ரைன் அதுக்கப்புறம் அந்த ஆயுதங்களை எடுத்து ரஷ்யா கூட தாக்குதல் பண்ணிட்டே இருப்பாங்களா அப்படின்ற கேள்வி வருது. களத்தில் மட்டும், ஃப்ரண்ட் லைனில் மட்டும் ரஷ்யாக்குள்ள தாக்குதல் நடக்காது. ஸோ இது போல விஷயங்களுக்கு நடக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ உக்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, அடுத்த தடவை வரும்போது கோட் சூட் போட்டு வாப்பா, ஏன்னா கோட் சூட் போட்டு வரலன்றது காமெடியெல்லாம் நடந்துட்டு இருந்தது இல்லையா. உக்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களுக்காக ஒரு கோட் ரெடி பண்ணிக்கிறாங்க. இது எப்படி இருக்குங்க ட்ரம்ப் அவர்களே அப்படிங்கிறதெல்லாம் போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த போருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்சி வார் அப்படிங்கிறத ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி இருதரப்புலையும் டைரக்டாகவே ஒத்துக்கிற மாதிரியான சூழல்லாம் வந்துருச்சு. இருந்துமே உக்ரைனியன்ஸ் இந்த சண்டை பிடிக்கிறதுக்கு ஒத்துக்குவாங்களா? அப்போ முழு உக்ரைனியன்ஸு இதுக்கு மேலே டில் லாஸ்ட் உக்ரைனியன்ஸ் வரைக்கும் இந்த சண்டை நடக்குமா? இப்போ ரொமேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜிகஸ் அவர்கள் வரவே கூடாதுன்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் கான்ஸ்டியூஷனல் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அலோவ் பண்ணிடுச்சு, வந்து இருந்துக்கோப்பா எலெக்ஷனுக்கு நீ நின்றுக்கலாம் அப்படிங்கிறவங்கள அலோவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது போல் ஆட்சி மாற்றங்கள்லாம் வர்றதுனால ரஷ்யாவுக்கு ஃபேவரான நாடுகள் ரொமேனியா, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா இது போல நாடுகள்லாம் வர்றதுனால மேற்குலக நாடுகளுக்கு சிக்கலை ஏற்படுத்துமா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. என்ன நடக்கும்னு தெரியல. இது போல ஒரு விஷயம் நடந்ததுன்னா என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருதரப்புலேயே வரப்போகுது அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் களத்தில் சண்டை நடக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ கர்ஸ்க் பகுதி வந்துட்டோம் அப்படின்னா கர்ஸ்கில் பல இடங்களில் திடீர்னு முன்னேறிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வாப்பா நல்லா தளத்தலான்னு இருக்கக்கூடிய ஆயுதங்கள், இந்த ஆப்ரகாம் டேங்க் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்படியே ரஷ்யாக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக வேலை செய்திங்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல இடங்கள், அதுவும் மிர்னி பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட உக்ரைனோட வீரர்கள் ஆயுதம் இல்லாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களால கிராஸ் பண்ணி போக முடியல, அந்த சுதா பகுதிக்குள்ளே போகணும். அதாவது அந்த மேப் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மிர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல ட்ராப் ஆகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு பார்ப்போம். அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்கேருந்து இந்த மிக்கலேவ்காலேருந்து பின்வாங்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதே போல் இங்கிருந்து பகுதிகளிலேருந்து பின்வாங்குவாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே இந்த மிர்னியில் வந்து அசம்பிள் ஆகியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க எப்படி இந்த சுதா பகுதிகளுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு காரிடோர் அமைக்கப்படுமா, இல்லை ரஷ்யா கிட்ட சரண்டர் ஆக போகிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்களா, என்ன எதுங்க தெரில. ஏன்னா ரஷ்யன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்டினோவ்கா இருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுகள் எடுத்துட்டாங்க. ஸோ மார்டினோவ்காவோட பகுதி அவங்கள கட்டுப்பாட்டுகள் இருந்துச்சுன்னா திரும்பி ரஷ்ய வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடியேற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த மிர்னி பகுதியில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மிர்னி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வீடியோ சைடிலோட இருக்கும். அதாவது டாட்டா புள்ளியாக நகர்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மரவரிசைகள் வந்து மிக பெருமளவில் உக்ரைனோட வீரர்கள் கேதர் ஆயிருக்காங்க. இவங்க ஏன் வந்து இந்த இடத்துல கேதர் ஆகியிருக்காங்க, ஒன்று ரஷ்யஸ் கிட்ட சரண்டர் ஆகணும், அப்படி இல்லைன்னா இவங்க வந்து பண்ண சுதா பகுதிகளுக்குள்ளே போகிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கலாம். ஏன் இந்த சுதா பகுதிக்குள்ள அவங்க தப்பிச்சு போயிடலாம்ல, இது எல்லாமே அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது, உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லையா. இந்த இடத்துல பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆயிருக்கு, அங்கே அவங்களால போக முடியல. ஸோ அந்த ஒரு காரணத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த FPV ட்ரோன்கள் வந்து அடியில் இருக்கிற மெயின் அடிச்சது, போன பதிவு பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஒரு பிரிட்ஜ் டிஸ்ட்ராய் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் டிஸ்ட்ராய் ஆயிருக்கு, ஒரு கான்வே வந்து டிஸ்ட்ராய் இருந்ததுல. ஸோ இழப்புகள் பெருமளவில் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய வீரர்கள்னா பின்வாங்கிறதுக்கு வழி இல்லாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்சது அப்படின்னா இவங்கெல்லாம் சேஃபாக போவாங்க. அப்படி இல்லைன்னா மேபி ரஷ்யா கிட்ட சரண் அடைறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இல்லை, இன்னொரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு இமேஜ் லோடாக இருக்கும். இன்னொரு பகுதியில் உக்ரைனோட வீரர்களை சரணடைய ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யன்ஸ் கிட்ட. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, அதாவது இது மிர்னி. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய இவனோவ்ஸ்கி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரணடைய ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்னென்னா இந்த மரவரிசை இங்கே தெரியுங்களா, காட்டுப்பகுதி மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ உக்ரைனியன்ஸ் இங்கிருந்து இந்த பகுதியிலையும் அட்டாக் பண்ண முடியும், அதே நேரத்தில் இவனோஸ்கோவ்ஸ்கி இருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதியிலையும் அட்டாக் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் இருக்கிறதுக்காக உக்ரைனியன் வீரர்கள் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க வந்து ரஷ்யன்ஸ் கிட்ட சரணடைய ஆரம்பிச்சிட்டாங்க.
காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யன்ஸ் வந்து லேண்ட் ஆன இடம் வந்து இது. ஸோ அந்த டைம்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் ரஷ்யன்ஸ் வந்து இந்த பகுதியிலேருந்து முன்னேறி போய் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல தாக்குதல் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் அவங்க கட்பாட்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ப்ராவிடாலாம் நம்ம சொல்லியிருந்தோம் நேற்றுக்கு, இன்னைக்கு ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா இந்த ப்ராவிடா? ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில், அதாவது இது வந்து 9ஆம் தேதி நிலவரப்படி அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியின் அடிப்படையில் இந்த மாலானோக்னா இந்த பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்பாட்கள் எடுத்துட்டாங்க. ரெண்டாவது இந்த ப்ராவிடாவும் அவங்க கட்பாட்கள் எடுத்துட்டாங்க. மீன்ஸ் ரஷ்யா இந்த பகுதிகளில் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. அந்த காரணத்தினால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ்லாம் சரணடைய ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லை. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகள், அதாவது உக்ரைனியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிக்கோஸ்கி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதிகளிலேருந்து தப்பிச்சு வராங்க இல்லையா, லோக்னாலேருந்து இந்த பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் வந்துட்டு தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இங்கே தப்பிச்சு வரக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் இந்த கசாச்சி லோக்னா பகுதி இருக்குல்ல, இந்த பெருமளவில் தாக்குதலை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள். அதுக்கான வீடியோ பதிவுகள் சைடில் லோடாக இருக்கும். ரெண்டாவது இமேஜஸும் பலதும் வந்துகிட்டு இருக்கு, கண் கொண்டு பார்க்க முடியல. ஏன் சிலர்லாம் தப்பிக்கிறாங்க, சிலர்லாம் அங்கே சரணடைகிறாங்க அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. உக்ரைனியன்ஸ் சரணடைகிறாங்க அப்படின்னா ரஷ்யன்ஸ் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, கூட்டிகிட்டு போய் வச்சுக்குவாங்க, பேச்சுவார்த்தை நடந்தால் விட்டுருவாங்க. இன்கேஸ் இல்லைனாலும் அவங்கள நார்மலாக தான் வச்சுக்குவாங்க. ஆனால் இங்கே மெர்சனரிஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க, அதாவது மேற்குலக நாடுகளோட ஆட்கள். அந்த நபர்களை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது, அவங்க சிக்கினது தான் அந்த பகுதியில். ஏன்னா இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா யூகேவோட ஒரு நபர் ஸ்காட், ஸோ அவருக்கு வந்து வேணால் 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே யூகேல வந்து பார்த்தீங்கன்னா ராணுவத்துக்கு அதிருப்தியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். நம்மளால கொண்டு போய் உக்ரைனில் விட்டு சிக்க வச்சுட்டிங்க, கூட்டிகிட்டு வரதுக்கு வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு. இது அதிகமாகிட்டே இருக்கிற சமயத்தில் ஆர்மி ரிவோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அரசாங்கத்துக்கு ஏற்று. அது அரசாங்கத்துக்கு நல்லதில்லை. ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒபே பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப ட்ரெயின்டு கண்ட்ரோல்டான ராணுவம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் நபர் இருக்கிறாலே ஆஸ்திரேலியா, ஸோ அது வந்து மிக முக்கியமான ஒரு நபரை இருக்கலாம். ஏன்னா நார்மலாக ஒருத்தர் இருக்காருன்னா இந்த அளவுக்கு பிரபலம் ஆகும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியன், அது மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அவர் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கும்பா அப்படின்னு ஆஸ்திரேலியா தரப்புலேருந்தும் கோரிக்கை வச்சு தான் சொல்லப்பட்டு வருது இந்த பேச்சுவார்த்தையிலேயே. ஸோ இது போல நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா விட மாட்டாங்க. இதுக்கு அந்தந்த நாடுகள் வந்து அவங்ககிட்ட பேசி சில பல சுமூகமான ஒப்பந்தங்கள் ஏற்பட்டினா தான் விடுவாங்க. ஸோ இது போல் அழுத்தங்கள் அவங்களுக்கும் இருக்குது. எப்படி இந்த பேச்சுவார்த்தையில் இது எல்லாமே பேசி தீர்த்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இதில் ஃபாரின் மர்சனரிஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்க கமாண்டர்ஸாக இருக்கலாம், மேபி அமெரிக்கன்ஸ் இருக்கலாம், யூகே இருக்கலாம், இது போல் பலரும் இருக்கலாம். ஸோ அவங்க ரிட்ரீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, தப்பிச்சு வரணும்னு நினைக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மேலே தாக்குதல் பண்ணுறாங்க. உக்ரைனியன்ஸாக இருக்கவங்க சரண்டர் ஆகிடுறாங்க. அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற சொல்லப்பட்டுட்டு வருது. அப்படியா என்னங்கள்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். இது இந்த கர்ஸ்க்கு பயில நடக்கக்கூடிய அப்டேட். அது கூடவே சில செய்திகளும் பார்த்துருப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.